தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா OPPO Enco M31 ப்ளூடூத் ஹெட்செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ லேட்டாக நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணால் தான் அதோட ஃபியூச்சர்ஸ் பற்றி நமக்கு தெரியும். பட் ஆனால் இது கொஞ்சம் டிலே தான். பட் இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை தான். ஸோ என்னோட சைட்லேருந்து இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், OPPO Enco M31. ஸோ இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் 1800க்கு இந்த ப்ளூடூத் ஹெட்செட் கிடைக்குது. பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ளூடூத் ஹெட்செட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா LDACன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பூஸ்டர் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹெட்செட் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா LDAC அல்ட்ரா கிளியர் ஆடியோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீக்வன்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்பீக்கர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ப்ளூடூத்தில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.2 mm டைட்டானியம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா AI அப்லிங்க் நாய்ஸ் கேன்சலேஷன் டியூரிங் த கால்னு கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ண வரைக்கும் நான் ரோட்டில் கூட நடந்து போகும்போது கால்ஸ் பேசியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி பைக்கில் நான் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணேன். ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகும்போது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதில் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த சைடில் இருக்கவங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது. ஒரு 35-40 கிலோமீட்டரில் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது கேட்கும். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 22 கிராம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே நான் இந்த ஹெட்செட் போடும்போது ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்ததுன்னு நான் சொல்லணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா LDACன்ற ஆப்ஷனோட எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோவே ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன். எவ்வளோ நேரம் பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். இதை பற்றி வீடியோனா நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மோடு. ஸோ இந்த பேஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டபுள் டேப், அந்த கால் அட்டன் பண்ணுற பட்டனை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மோடு எனேபிள் ஆகிடும். ஸோ இதில் நார்மல் பேஸோட டபுள் பூஸ்டராக உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்பவே நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். அடுத்தபடியாக ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ தண்ணி படலாம், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக, அதாவது தண்ணிக்குள்ளே மூழ்கிலாம் எடுக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்தாச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துலாம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிவிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இதை வந்து காமிக்கிறேன். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி நான் ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் காப்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பில் காப்பி நான் இப்போ எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800க்கு விற்றுருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கினதுல எனக்கு 1800 கிடச்சிது. அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு யாரும் படிக்கவே மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்களோட கடமை. ஓகேங்களா. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB, ஸோ டைப் C அப்படி கொடுத்துருக்காங்க. USB to டைப் C உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வேணும்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு 1 ஹவருக்குள்ளே இதை சார்ஜ் ஏறிடும். நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் யூஸ் பண்ணும்போது, இல்லை நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணால் ஒரு மணி நேரம், இப்போ 20 நிமிஷம் அப்படின்ற மேக்ஸிமம் இப்போ டைமிங் வரைக்கும் நீங்கள் இது போகலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஹெட்செட்டோட க்ளோசர் லுக் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த ஹெட்செட்டோட க்ளோசர் லுக்கை இப்போ நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். மறுபடியும் இது வந்து எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ இது வந்து ஆஃப் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப். ஸோ மற்ற ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப்ன்ற தனியாக ஒரு சுவிட்சே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் அப்படி எதுவுமே கிடையாது. டெஸ்ட்டு நீங்கள் கிட்ட எடுத்துகிட்டு போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ இது வந்து ஆன் ஆகிடும். ஸோ இதில் இருக்க ஹைலைட் இது தான். ஸோ நீங்கள் இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் அதிகமாகும். எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் மட்டும் தான் இதை யூஸ் பண்ண போகிறீங்க.
ஸோ இப்போ வந்து இதை நம்ம பேர் பண்ணணும்னு நினச்சேன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு கழுத்தில் இருக்கும்போது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது காமிக்கும். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ இதில் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடு எனேபிள் ஆகிடும். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு எரியுது இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க மொபைலில் சர்ச் கொடுக்கணும். ஸோ சர்ச் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான OPPO Enco M31 அப்படின்ற ஒரு டிவைஸ் காமிக்கும். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ இது வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உடனே எனக்கு மறுபடியும் கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கனெக்டிங் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கால்ஸ் வருது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அட்டன் பண்ண போகிறேன்னா எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதை எப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ, அதாவது எப்போ ரிமூவ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக காலும் அட்டன் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்லேயும் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த சிங்கிள் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒன் டைப் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் மோட், பேஸ் மோட் இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹெவியான பேஸ் வேணும்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ் மோடுக்கு போயிடும். ஸோ மூணாவதாக இருக்க ஹைலைட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி லாங் விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் இப்போது வேறு ஏதாவது நான் கேட்குறேன் பாருங்கள். ஸோ 3 வாட்டி நான் ட்ரிபிள் டேப் பண்ணுறேன். ஸோ 3 வாட்டி ட்ரிபிள் டேப் பண்ணும்போது ப்ளே த சாங். ஸோ அப்படின்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே த சாங்ஸ் அங்கேயே டைப் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், ப்ளே த சாங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மியூசிக் பிளேயர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணால் கேட்டுக்கலாம். வாட்ஸ் த டைம் நவ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலயமா நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம் கூகுள்கிட்ட. ஸோ உங்களுக்கு ரீகால் பண்ணணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் ரீகால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 வாட்டி ட்ரிபிள் டேப் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 hours பேட்டரி பேக்கப் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பேலன்ஸ் மோடில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10 hours கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நீங்கள் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலையோ இதை வந்து நீங்கள் மேக்னெட் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி பேக்கப் டபுளாகவே வரும். ஏன்னா நான் பர்சனலாக நான் வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணும்போது 2 நாளைக்கு ஒரு தான் சார்ஜ் போடுவேன். ஸோ உங்கள் யூசேஜ் எனக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஹெவி யூஸர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா 1 day தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச அந்த பேஸ் ஆப்ஷன் தான். ஸோ நான் கேட்டதுலேயே பட்ஜெட்டில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். பேலன்ஸ் மோடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹெவி பேஸ் வேணும்னா கண்டிப்பாக பேஸ் மோட் போனால் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு அதாவது வால்யூம் அப் டவுனு, இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் நெக்ஸ்ட் சாங்கு, இதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த சைடில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி படாமல் இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டத்தில் தான் யூஸ் பண்ணுவீங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சா கூட ஸோ உங்களுக்கு கீழ் வட்டத்தில் இருக்கிறனால ஓரளவுக்கு தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இதில் இருக்க ஒயர் குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. மற்ற ஹெட்செட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த குவாலிட்டி ஓகே தான். இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்பவே பிடிக்கும். மியூசிக் லவராக இருந்தீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேஸ்லாம் நீங்கள் அதிகமாக கேட்குறவா இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட் வாங்கலாம். ஏன்னா நான் பப்ஜி இந்த ஹெட்செட்டில் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. இது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல, ஏன்னா எனக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஒருவேளை நான் OnePlus 8 மொபைல் யூஸ் பண்ணுறதுனால OnePlus 7 மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அப்படியான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு 2-3 மொபைல் நான் செக் பண்ணி பார்த்ததில் டைம் டிலே இல்லை. ஸோ ஓகேங்களா.
ஸோ உண்மையுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி தனியாக ஏதாவது வீடியோ வேணுமா, ஸோ டைம் டிலே ஆப்ஷன் வேணுமான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோவே நான் க்ரியேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் தான். ஸோ ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டாக இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி வேணாலும் மடித்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சில ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, நம்மளால் பாக்கெட்டில் வைக்க முடியாது. இதை வந்து போட்டுட்டு கூட நம்ம தூங்கிக்கலாம், அது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க இன்னொரு ஃபோர்த்து பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் கூட சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் மாட்டிட்டு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ உங்களால் படுத்துட்டு கேட்க முடியாது. பிகாஸ் எல்லா ஹெட்செட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெட்டு வந்து பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு தூங்குவோம், அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. பட் ஆனால் இந்த ஹெட்செட்டை நீங்கள் காதில் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு காதுக்குள்ளே அடக்கமாக போயிடும். ஸோ உங்களுக்கு ஒத்த பக்கமாக நீங்கள் படுத்து நீங்கள் ஹெட்செட் கேட்குறீங்கன்னா எந்த ஒரு தடங்களுமே இருக்காது. இப்போ ஸோ அடுத்ததான் நான் ப்ளஸ் பாயிண்ட்டாக நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கால் குவாலிட்டி. ஸோ உண்மையாலுமே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேயும் சரி, அதாவது பேசுகிறவங்களும் சரி, எனக்கும் சரி, கால் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஸுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின் ரோட்லேயே இருந்து கூட நிறைய வாட்டி நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் உண்மையாலுமே சீரியஸாக இதில் கட் பண்ணுது. அதேமாதிரி நம்ம சைட்லேயும் சரி நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்காக தனியாக எந்த பட்டனும் கொடுக்கல, ஓகேங்களா. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டில் நாய்ஸ் ஐசோலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இது ஓகே தான். நார்மலாக இந்த ஹெட்செட்டை ரெண்டுத்தையும் நான் காதில் போட்டுட்டாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நாய்ஸ் ஐசோலேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷனாக இதை நான் சொல்கிறேன். ஓகே, இதில் இருக்க ப்ரோஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இப்போ கான்ஸ். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப். ஸோ ஒரு 12 hours கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ரெண்டாவது நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பேரிங் கிடையவே கிடையாது, ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் டூவல் பேரிங் 2 ஃபோன் வச்சுருக்கீங்க, அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட் உங்களுக்கு செட் ஆகுது கைஸ். அடுத்ததான் நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடைலிங் ஆப்ஷன். ஸோ நார்மலாக எல்லா ஹெட்செட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடைலிங் ஆப்ஷனுக்கு போயிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. 4th ஆப்ஷன் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக கொடுக்கல. டோட்டலாகவே 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ரீடைலிங்னு நம்ம வாய்ஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸும் மேக்ஸிமம் இருக்காது. பட் ஆனால் இதே நீங்கள் அவுட்டோர் போயிட்டீங்கன்னா சீரியஸாகவே எல்லா இடத்துலையும் அவுட்டோர் நாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கூகுள் அசிஸ்டண்ட் யூஸ் பண்ணவே முடியாது. ஒருவேளை நீங்கள் பைக்லலாம் போகிறீங்க, எனக்கு வந்து ரீடைலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது கைஸ். ஏன்னா நான் பர்சனலாக அனுபவிச்சது தான் இது. நான் அவுட்டோரில் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லுவேன் ரீடைலிங்னு சொல்லி. ஸோ ஏதாவது ஒரு பைக் ஒன்று கிராஸ் ஆகும், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகும்போது ஸோ அந்த கூகுள் அசிஸ்டண்ட் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கான்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல பேஸ் ஹெட்செட் தேடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் கால் குவாலிட்டி நல்லா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகும். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரவுண்டராக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். கால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கிலலாம் போகிறீங்க, எனக்கு அது ரீடைலிங்லாம் வேணும், எனக்கு பேட்டரி பேக்கப்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது கைஸ். ஸோ இந்த வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிளில், ஸோ நல்ல குவாலிட்டியில் எடுத்துருக்கான்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. புதிய கொரோனா ஓப்பனிங்கில் வருது, ஸோ 2.0 அப்கிரேடில் வருது. ஸோ அதனால் பார்த்து சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.